கேட்க ரெடியா நண்பர்களே! இன்னைக்கு ஃபேட் லாஸ் சேலஞ்சில எத்தனாவது நாள்னா, நாள் 33வது நாள். இன்னைக்கு என்ன கதையாச்சுன்னா, காலையிலே எந்திச்சது ஒரு 6:30, 6:45க்கு தான் எந்திச்சேன். அர்ஜென்ட்டா தான் கிளம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து பஸ்ல போய் பார்த்தா, இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எங்களுக்கு வச்சிருந்தானாம். அந்த டெஸ்ட்டுக்கு எல்லாம் படிச்சிருந்தேன். நானும் உட்காந்து பின்னாடி படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எங்க பஸ்ல வந்து இன்னைக்கு ஒரு அர்ஜுனன் ரூல்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டானுங்க. கில்லி படத்துலருந்து தளபதி பாட்டு தான். அந்த பாட்டு போட்டதும் எங்க தாத்தாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அடிச்சு தூக்கு தூக்குன்ட்டு வேகமா சரியான ஸ்பீட்ல பஸ்ஸ ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. இந்த பாட்டு இங்க போட்டா எனக்கு காப்பிரைட் வந்துரும். அதனால அந்த பாட்ட நம்ம இதுல போட வேணாம். அப்புறம் கேண்டீன் வந்து முடிச்சுட்டு எல்லாம் டீ குடிச்சிட்டு இருந்தானோ, நான் மட்டும் ஜஸ்ட் உட்காந்து எடிட்டிங் வேலைய பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம கிளாஸுக்கு போயிட்டு சத்தனாய் உட்காந்து நானும் சுபிஷும் பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். நல்லா இருப்போம் அந்த பாட்ட கேட்டு முடிச்சுட்டு திசையரக்கன் பாட்டு தான். மதியானத்துக்கு 2 முட்டை, அதோட கொஞ்சம் குஸ்கா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க வந்து பார்த்தா, இவனுங்க எல்லாம் ஃப்ரீ ஃபயர் மேட்ச். ஏதாவது லஞ்ச் பெல்ல தான் கிளாஸ்லாம் விட மாட்டோம். அதில விளையாடிட்டு இருந்தான். 2 விசஸ் 2 ஒன் டேப் மேட்ச்ன்னு சொல்லி விளையாடி இருந்தானோ, அதுக்கு நான் ஒரு கமெண்ட்ரி மட்டும் நடுவுல நின்னு, ஏ டீமா விசஸ் பி டீமா நீயா நானா அப்படிங்கிற மாரி கமெண்ட்ரி குடுத்துருந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினா அந்த ஒர்க் அவுட்லாம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அதனால இனிமே ஒழுக்கமா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு ரெஸ்ட்டே விட்டு பாக்கி எல்லா நாளும் இந்த ஒர்க் அவுட்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. இனிமே ஒழுக்கமா இருப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்து முடிச்சுட்டு மாரி பிஸ்கெட் ஒரு 4 போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டேவ முடிச்சுக்கிறேன். பாய்.